ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோசம்னு என்னுடைய நாமத்தை சொல்லி என் நெற்றியையும் தொட்டு விட்டாய்தானே? என் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில இனி எல்லா வெற்றிகளும் வரிசை கட்டிக்கிட்டு வந்து நிற்க போகுது. நீ கேட்டதையெல்லாம் இப்போதே உனக்கு தர தயாராக நான் வந்துட்டேன் என் செல்லமே. எந்த அளவுக்கு மனிதர்கள் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அந்த அளவுக்கு நான் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். நான் ஒருத்தரை உயர்த்தணும், உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு நினச்சிட்டேன்னா அதை யாராலுமே தடுக்க முடியாது. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு என் அருளின் மூலமாக உனக்கான அனுகிரகங்களை கொடுக்க வந்துட்டேன். நாளைக்குங்கிறத என்கிட்ட ஒப்படைச்சிடு. இன்னைக்கு நீ என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசிச்சு உன்னுடைய காரியங்களை சரியாக செய்யும்போது நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாத்தையும் உன் கைகளில் நானே கொடுப்பேன் என் செல்லமே. உன் காயத்திற்கு மருந்தும் நீ காத்திருந்ததற்கு விருந்தும் தான் இப்போது உனக்கு கிடைக்க போது. என் அருள் மூலமாக இனி எல்லாமே உன்னை தேடி வந்து சேரும்படி நான் செஞ்சு காட்டுறேன். உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த வராகி அம்மா கிட்ட நீ சொன்னீனா போதும், அதை மிக சிறப்பாக நான் சரி செஞ்சிருவேன். எந்த சூழ்நிலையிலும் உன் கஷ்டத்தையோ கவலைகளையோ மனிதர்களிடம் மட்டும் சொல்லாத. உன் வருத்தமாகவே இருந்தாலும் உன் கஷ்டமாகவே இருந்தாலும் நீ அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க உன்னை கேவலமாக மட்டமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த வராகி அம்மாவிடம் வந்து சொல்லும்போது அது மலையளவுக்கு பெரிய துன்பமாக இருந்தாலும் அதை கடுகளவாக நான் உனக்கு மாற்றிடுவேன். ஏழ்மையிலும் ஏழ்மை ஏழைக்கு நான் நிச்சயமாக உயர்வையும் வெற்றியையும் தருவேங்கிறது உன் வாழ்க்கையின் மூலமாக எல்லாருக்கும் புரிய வரும் என் செல்லமே. ஏழ்மையான எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இப்போது உயர்வான மகிழ்ச்சியான சந்தோஷமான முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கேன். ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்யணும், இப்படி தான் வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடுத்து நீ பயணிக்கும் போது அதை நீ நினச்சது போலவே உனக்கான முடிவுகளை தர என்னால் முடியும். அதை விட்டுட்டு நம்ம நினச்சது போல நடக்குமோ நடக்காதோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா உனக்கான நல்ல சந்தோஷங்களை நீ இழந்துடுவாய். வாழ்க்கையில் என்ன எப்படி எப்படி எப்போது நடக்கும்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை வழி நடத்த வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு உனக்கு கிடைக்கிற நல்ல அனுபவங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் சிரிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய விஷயங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கை பயணம் நீ திட்டமிட்டபடி நடக்குதோ இல்லையோ, நான் திட்டமிட்டபடி சரியாகவே உனக்கு நடக்கும். எல்லாமே உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன் செல்லமே. அடிக்கடி உன் மனசில் நீ குழம்பி போயிடுற. உனக்கென நான் எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தாலும் நீ மறுபடியும் மறுபடியும் அதை தவற விட்டுட்டு அப்புறமா வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்குற. நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு மட்டும் நான் சொல்கிறத கேளு. எப்போவுமே மனிதர்களோட வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கவும் மாட்டாங்க. நல்ல சந்தோஷமாக சுகவாசியாக சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறவங்க கடைசி வரைக்கும் சொகுசாகவே வாழ்ந்துடவும் மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் கஷ்டங்களையும் கொடுப்பேன், சந்தோஷங்களையும் மிகப்பெரிய அளவில் கொடுப்பேன். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் நிறைய வசதியை கொடுத்து அவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சரியாக முன்னேறுவாங்களா, அந்த வசதியையும் காசு பணத்தையும் கையில் தக்க வச்சுக்குவாங்களான்னு சோதிப்பேன். அதே போல் நல்ல சுகமாக வாழ்ந்தவர்களுக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையையும் சோதனைகளையும் கொடுத்து அவங்க கையில் ஒரு காசு கூட இல்லாத அளவுக்கும் சில சோதனைகளை உட்படுத்துவேன். அப்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்றதையும் நான் சோதனையாக கொடுப்பேன் என் செல்லமே. அதனால தான் உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நேரம் வரும், உனக்கான காலம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக உன் வேலைகளை செய்யி யாரு கூடயும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதன்னு சொல்கிறேன். உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. உன் தனித்திறமையின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வெற்றியை சீக்கிரமே ஒப்படைக்க தான் போகிறேன். அது வரைக்கும் அவசரப்படாமல் நீ பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரமே உனக்காக நான் முடிவு செஞ்ச விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை மிக சிறப்பாக வழி நடத்த போகிறேன். கற்பனைக்கும் எட்டாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் நிச்சயமாக இந்த வராகியம்மா உன் கனவை நனவாக்குவேன். நான் உனக்கு நல்லதை நடத்தி தருவேன்ற நம்பிக்கையோட நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும்
நான் செய்வேன் என் செல்லமே. என் நெற்றியை தொட்டதின் பலனாக நீ கேட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். இந்த வராகியம்மா நினைக்காம எதுவுமே நடக்காது. நீ என்னை நாடி வராமல் எதுவுமே உன் கைகளில் வந்து சேராது. முயற்சி மட்டும்தான் உன்னுடையது. உன் வாழ்க்கையில் எது நடக்கணும் எது கிடைக்கணுன்ற முடிவு என்னுடையதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். எல்லாருமே உன்னை விட்டு விட்டு போனாலும் உனக்காக நான் உன் கூட துணையாக நிச்சயமாக இருப்பேன் என் செல்லமே. திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில உன்னை தேடி வந்து சேரப்போது. உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக இந்த வராகியம்மா நானே உன் வீடு தேடி வந்துட்டேன் அல்லவா. இனிமே உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். இனி எல்லாமே வெற்றிதான். நீயும் மகிழ்ச்சியாக இருக்க போற. மற்றவங்களுக்கு உதவி முடிஞ்ச அளவுக்கு நீ உதவி செய்யும் போது, உன்னாலானதை உனக்கு முடிஞ்சதை மற்றவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து வாழும்போது உனக்கு எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன். நீ எப்போதுமே நல்லதையே நட. உனக்கான எல்லா நல்லதையும் நான் நடத்துவேன் என் செல்லமே. அற்புதங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்து நீ ஆனந்தமாய் வாழும்படி நான் செய்ய போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்க போகுது. நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. மனசுல பல வருத்தங்களை வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக வந்த பிறகு இனி நீ எதுக்காக கவலைப்படுற? நீ விரும்பின உயிரே உன்னை புரிஞ்சுக்கலையே, நீ முழுசா நம்பினவங்களே உன்னை புரிஞ்சுக்கலையே, ஏமாத்துறாங்களே, கஷ்டப்படுத்துறாங்களேன்னு நீ கவலைப்படாத. காலம் எல்லாத்தையும் மாற்றும். உன் அன்பை புரிஞ்சுக்காதவங்க மறுபடியும் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டு உனக்கானவங்களாக உன்னை நோக்கி உன்னை தேடி வருவதற்கான காலத்தை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எவ்வளவோ வேதனையான விஷயங்கள்லேருந்தும் துயரங்கள்லேருந்தும் மீண்டு வந்திருக்க. அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் நான் உன்னை கைவிட்டுடுவேனா என்ன? இனிமே நடக்க போறதை பார்த்து நீ வியக்க போற. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படியும் சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படியும் நான் அற்புதம் செய்ய போறேன் என் செல்லமே. நீ தப்பே செய்யாம யாராவது ஒருத்தர் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீ உன்னுடைய பக்க நியாயத்தையும் நீ சரியானவங்கிறதையும் எடுத்து சொல்ல வேணாம். ஏன்னா நீ என்னதான் உண்மையை சொன்னாலும் நீ சொல்கிற எல்லா உண்மைக்கும் அவங்க ஒரு கதையை உருவாக்குவாங்க. அதனால யார் உன்னை என்னவா புரிஞ்சுக்கிட்டாலும் என்னவா நினச்சிக்கிட்டாலும் அவங்க விருப்பப்படி அவங்க என்னப்படியே அவங்கள விட்டுடு. அவங்களுக்கு எதை எப்படி எப்போது புரிய வைக்கணுமோ அதை அப்போது நான் சரியாக செய்து நீ யாருங்கிறத உணர வைப்பேன் என் செல்லமே. நீண்ட நேரமாக உனக்காகவே காத்துக்கிட்டு இருந்த இந்த வராகியம்மா என்னுடைய நெற்றியை தொட்டதின் பலனாக உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு இனிமே உனக்கு ராஜயோகத்தையும் உன் கைகளில் தந்துடுவேன் என் செல்லமே. நீ ஏங்கி எதிர்பார்த்து கேட்டத உன் கைகளில் தரப்போறேன். உன் பல நாள் போராட்டம் இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. என்னை மனசார வணங்கி வழிபட்ட உன் வாழ்க்கையில இனி எல்லா வெற்றிகளையும் சிறப்பாய் தந்தருள்வேன். மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கடனும் கஷ்டமும் இல்லாத, பகையும் எதிராளிகளும் இல்லாத, நோய் நொடிகள் இல்லாத சந்தோஷமான சிறப்பான நீண்ட ஆயுளோட கூடிய அற்புதமான வாழ்க்கைய அழகாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் என்னுடைய நெற்றியவே தொட சொன்னேன். உன் காத்திருப்புக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்க போகுது. இத்தனை நாளா கஷ்டம் தீரும், கவலைகள் மாறும்னு நம்பிக்கையோட காத்திருந்த உனக்காகவே உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான சந்தோஷத்தை தரப்போறேன். இனிமே நீ நினைச்சது எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுப்பேன். இந்த வராகி அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ செஞ்ச காரியங்கள் எதுவுமே தோற்றதாக சரித்திரம் கிடைக்காது என் செல்லமே. நிச்சயமாக நீ வெற்றி பெறதான் போற. நீ நினைச்சது எல்லாம் நடக்கலையேன்னு இத்தனை நாளா நீ கவலைப்பட்டு துக்கப்பட்ட காலமெல்லாம் முடிவுக்கு வந்து இனிமே நீ நினைச்சது போலவே உன் கைகளில் வந்து சேரும். யார் உன்னை வீழ்த்த நினைச்சாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்.
நீ விரும்புகிற உறவுகளே உன்னை தேடி வருவார்கள். நீ நினைச்ச விஷயங்களே நல்லபடியாக உன் வாழ்க்கையில நடக்கும்படி உன் வாழ்க்கைக்கு இந்த வராகியம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீ நல்லா வாழ போற, எல்லார் முன்னாலேயும் நல்லா வாழ்ந்து காட்டுவ. ஏன்னா உனக்கு துணையாக நானே இருக்க போகிறேன் அல்லவா? உன்னுடைய மனக்குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை மனமகிழ்ச்சியாக நான் மாற்றி தரப்போறேன். என்னையே நம்பி வாழும் உனக்கு இனி நல்லது மட்டுமே நடக்கும். கஷ்டங்கள் வரும்போது கண்கலங்கி நிற்காம தைரியமாக நிமிர்ந்து நில்லு. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் இந்த வராகி அம்மாவை நீ மனசார நினச்சினா உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன். பொறுத்தது பொறுத்த, இன்னும் கொஞ்சம் பொறுத்தினா கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கான நல்லதாக நீ நினைச்சது போலவே நடந்து முடியும். நீ இந்த வராகி அம்மாவை முழுசா நம்பு. ஆனால் மனிதர்களை அவ்வளவு எளிதில் நம்பி விடாதே என் செல்லமே. ஏன்னா எல்லாருமே உன்னுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் சுயநலமாக வாழணும்னு நினைக்கிறாங்க. உன்னுடைய அறியாமையும் வெகுளித்தனத்தையும் பயன்படுத்தி மற்றவங்க லாபத்தில் அவங்க சுயமாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா அதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்காதே. எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோட பழகு. நீ எதனால் எதை நினச்சி கண்ணீர் சிந்தினியோ அதனால் அந்த விஷயத்தின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகும்படி உனக்கான ஆறுதலை நான் தருவேன். நீ கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் எல்லாமே சரியாகி நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் மிக பெருசாக உனக்கு வந்து சேரும். நீ எதை இழந்தாயோ அதைவிட பெரியதாக பெறப்போகிறாய். இழப்பதை போன்றே அடைவதும் கூட ஒரு வகையில் சில கஷ்டங்களை தான் தரும். நல்லதை பெற்றால் சந்தோஷம், கெட்டதை பெற்றால் கஷ்டம்தானே. அதனால தான் உன்னிடம் இருக்க கெட்டதெல்லாம் உன்னை விட்டு விலகும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். உன்னுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ மனசார ஒரு நிமிஷம் கண்களை மூடி வஜ்ரகோஷம் வராகியம்மா என்னை காப்பாத்துன்னு சொன்னினா போதும். நிச்சயமாக உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி முடிச்சிடுறேன். எல்லாமே தள்ளி போகுதே நினச்சி கவலைப்படாத. சில தரமான செயல்களுக்கு தாமதம் அவசியமாக தான் செய்யுது. நிச்சயமா நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் சிறப்பாக தரமாக அற்புதமாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிச்சிடுறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி தான் உன் வாழ்க்கையை நான் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரமானாலும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கொஞ்சம் பொறுமையோட காத்திரு என் செல்லமே. நீ யார் நல்லா இருக்கணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ, யாருக்காக உடம்பு சரியாகணும்னு பிரார்த்தனை செஞ்சியோ அவங்க நல்லா நலமோட ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் போது இன்னுமே நீ என்னிடம் நெருக்கமாகிறாய். என்னை ஒரு அம்மாவாக தாயாக நீ நினைக்கும் போது நானும் உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். உன் வேண்டுதல்கள் எல்லாமே நல்ல விதமாக நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு. கவலையை தூக்கி போடு. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், நீ செய்ய போற ஒவ்வொரு காரியமும் உனக்கு வெற்றிகரமாகவே இருக்கும் என் செல்லமே. நீ பயந்தது போல, நீ பயப்படுறது போல எதுவுமே தவறாக நடக்க நான் விட்டுட மாட்டேன். இத்தனை நாளா நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது ஒவ்வொன்றாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில நடக்க போகுது. நீ விரும்பியதை உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.